SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். இளஞ்செழியனின் உத்தரவால் தலைமறைவான ராணுவ தளபதிகள். கிளிநொச்சியில் பெருமளவான போதைப் பொருட்களுடன் குடும்ப பெண். எரிபொருள் விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம். செம்மணி படுகொலைகளுக்கும் எமக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. அரசியல்வாதிகள் விரட்டப்பட்டது ஏன், பின்னணியில் யார்? எலான் மாஸ்கிற்கு விழுந்த பேரிடி முடங்கியது ஸ்டாலின் லிங். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். செம்மணி விவகாரத்தில் வெளிக்கொணரப்பட வேண்டிய பல முக்கிய விடயங்கள் பேசப்படாமல் மறைக்கப்படுகின்றனவா என்ற கேள்வி எழுகிறது. குறித்த மனித புதைகுழி தொடர்பில் சர்வதேச விசாரணை கோரப்படும் நிலையில் அப்பகுதிக்கு இதுவரை முக்கிய புலனாய்வு அல்லது போலீஸ் அதிகாரி எவரும் வந்து பார்வையிடாதது ஏனெனவும் வினவப்படுகிறது. இவ்வாறான ஒரு நிலையில் கிருஷாந்தி படுகொலை விவகாரத்தில் நீதிபதி இளஞ்செழியன் அக்கால பகுதியில் யாழ்ப்பாணத்தில் இராணுவ கட்டளை தளபதியாக இருந்த அதிகாரி உள்ளிட்ட மேலும் 2 அதிகாரிகளையும் விசாரணைக்கு முன்னிலையமாகுமாறு உத்தரவு பிறப்பித்திருந்தார். கிளிநொச்சி மயில் வாகனபுரம் கொழுந்து பிளவு பகுதியில் கேரளா கஞ்சாவுடன் குடும்ப பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து குறித்த பகுதியில் உள்ள வீடொன்று சோதனையிடப்பட்டுள்ளது. இதன்போது வீடொன்றில் பின்புறமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 79 கிலோகிராம் 245 கிராம் நிறை கொண்ட கேரளா கஞ்சாவினை தர்மபுர போலீசார் மீட்டதுடன் வீட்டு உரிமையாளரான பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் கைது செய்யப்பட்டவர் விசுவமடு கொழுந்து புலவு பகுதியைச் சேர்ந்த 55 வயதுடைய பெண் ஆவார். மேலும் கைது செய்யப்பட்ட பெண் தடைய பொருள் நாளைய தினம் கிளிநொச்சி மாவட்ட நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தர்மபுர போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி DMSJ திசநாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த கஞ்சாவானது இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலைகளில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. வெள்ளை டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 15 ரூபாயினால் உயர்த்தப்பட்டுள்ளது. இதன்படி வெள்ளை டீசல் 1 லிட்டரின் விலை 274 ரூபாயிலிருந்து 289 ரூபாயாக உயர்வடைந்துள்ளது. மண்ணெண்ணெய் லீட்டர் ஒன்றின் விலை 7 ரூபாயினால் உயர்த்தப்பட்டுள்ளது. இதன்படி மண்ணெண்ணெய் 1 லிட்டரின் விலை 178 ரூபாயிலிருந்து 185 ரூபாயாக உயர்வடைந்துள்ளது. 92 ஒக்டேன் ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 12 ரூபாயினால் உயர்த்தப்பட்டுள்ளது. இதன்படி 92 ஒக்டேன் ரக பெட்ரோல் 1 லிட்டரின் விலை 293 ரூபாயிலிருந்து 305 ரூபாயாக உயர்வடைந்துள்ளது. இதேவேளை 4 ஸ்டால் யூரோ 4 ரக லங்கா சூப்பர் டீசல் மற்றும் 95 ஒக்டேன் யூரோ 4 ரக பெட்ரோல் என்பவற்றின் விலைகள் மாற்றமில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இந்த விலை மாற்றம் தொடர்பில் அறிவித்துள்ளது. கிருஷாந்தியுடைய கொலைக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்துள்ள அவர், கிருஷாந்தியுடைய கொலையானது 1990ஆம் ஆண்டுகளில் நடைபெற்றது. அந்த காலத்தில் நாங்கள் நாடாளுமன்றத்திலும் இல்லை. செம்மணி அணையா தீப இறுதிப் போராட்டத்தின் போது நான் சென்றபோது அங்கு ஒரு சிலர் எங்களுக்கு எதிராக செயற்பட்டார்கள். ஒரு சில திட்டமிடப்பட்ட செயல்கள் அங்குள்ள மக்களை நாங்கள் குறை கூறவில்லை. நாங்கள் இவ்வாறான பிரச்சனைகளை கண்டு ஓடுபவர்கள் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். யாழ் செம்மணி மனித புதைகுழியில் புதைக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி கோரியும் சர்வதேச கண்காணிப்புடனான மனித புதைகுழி அகழ்வை வலியுறுத்தி கடந்த 23ஆம் தேதி தொடக்கம் 25ஆம் தேதி வரை செம்மணி வளைவு பகுதியில் வெகுஜன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இவ்வாறு செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி வேண்டி ஆரம்பிக்கப்பட்ட அணையா விளக்கு போராட்டத்தின் இறுதி நாளில் பெருந்திரளான மக்கள் வருகையுடன் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த அணையா விளக்கு போராட்டத்தில் பங்கேற்பதற்காக போராட்ட களத்துக்கு சென்ற அமைச்சர் சந்திரசேகரன், இரா சாணகியன், இளங்குமரன் மற்றும் CVK சிவஞானம் ஆகியோர் மக்களால் அடித்து துரத்தப்பட்டார்கள். இது தொடர்பில் அரசியல்வாதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் உட்பட பலர் எதிர்மறை மற்றும் எதிர்மறையான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். உலகச் செய்திகள். ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் மேற்கொண்ட தாக்குதலுக்கு ஈரானுக்குள் ஊடுருவி மொசாட் உளவாளிதான் காரணம் என்று கூறி ஈரானுக்குள் செயற்படும் ஸ்டாலிங் இணைய சேவை அந்நாட்டு அரசு முடக்கியுள்ளது. ஈரான் அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறது என கூறி கடந்த 13ஆம் தேதி அந்நாட்டில் 3 அணு ஆய்வு மையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியது.
இதையடுத்து நேரடியாக களத்தில் குறித்த அமெரிக்கா கடுமையான தாக்குதலை நடத்தியது. இதில் அணு உலைக்கு பல சேதம் ஏற்பட்டிருந்தது. இந்த தாக்குதல் எப்படி நடந்தது, இந்த தாக்குதலுக்கு உதவியவர் யார் என்பது குறித்து தீவிர விசாரணைகளை ஈரான் தொடங்கியுள்ளது. விசாரணையில் ஈரானுக்குள்ளும் இஸ்ரேலுக்கும் மொசாட் உளவாளிகள் ஊடுருவியிருந்தார்கள் எனவும் அவர்கள் இஸ்ரேலின் செயற்கைக்கோள் உதவியுடன் முக்கிய தகவல்களை வெளியிட கசைய விட்டிருக்கின்றார்கள் என்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஸ்டாலிங் சேவையை பயன்படுத்த சட்டப்படி தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீறி பயன்படுத்தின 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் உளவாளிகள் தொடர்ந்தும் இந்த சேவையை பயன்படுத்தி வந்திருக்கின்றார்கள். இந்த சேவை மூலம் ஈரானுக்குள் இந்த முக்கிய தகவல்கள் ரகசியமாக கசியவிடப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த சேவையை பயன்படுத்தியவர்களை ஈரான் அரசு தேடி வேட்டையாடி வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இளஞ்செழியனின் உத்தரவால் தலைமறைவான இராணுவ தளபதிகள். கிளிநொச்சியில் பெருமளவான போதைப் பொருட்களுடன் குடும்ப பெண். எரிபொருள் விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம். செம்மணி படுகொலைகளுக்கும் எமக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. அரசியல்வாதிகள் விரட்டப்பட்டது ஏன், பின்னணியில் யார்? எலான் மாஸ்கிற்கு விழுந்த பேரிடி முடங்கியது ஸ்டாலின் லிங்க்.